காங்கிரஸ் வந்து யார் கூட எல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க? டிவிக்கு பிஜேபியை தவிர யார்கிட்ட வேணாலும் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இது எப்படி நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும்? இல்லைன்னு சொன்னா பொய் சொல்றோம்னு அர்த்தம். பிஜேபி கூட மட்டும் இருக்க வாய்ப்பே இல்லை. மற்ற கட்சிகளோட எப்ப வரும் எப்படி வரும் என்பதை கடைசி நிமிஷம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து காமராஜருடைய ஆட்சியை, ஊழலற்ற ஆட்சியை தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நான் முன்னால சொன்னதை என்டாஸ் பண்றோமா? அடிப்படையில் காங்கிரஸ் உணர்வு அவருக்கு இருக்கிறது என்பதற்கு இந்த விமர்சனமே ஒரு முக்கிய காரணம். அவருமே விரும்புறார் காங்கிரஸ், ஆனா போக மாட்டேங்கிறீங்களே. நாங்க போறவா இல்லையாங்கிற பொறுத்திருந்து பாருமா. விஜய் அவர்களுக்கு பெருசா அனுபவம் இல்லை. அவர் வந்து என்னதான் சொன்னாலும் ஊழலை ஒழிப்பேன்னு சொன்னா கூட அவருக்குன்னு வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அவருடைய ரசிகர்கள் மட்டும்தான் ஓட் பண்ணுவாங்க அப்படிங்கிற பேச்சும் இருக்கு. யார் சொல்றா அப்படி? சொல்றாங்க பத்திரிகையாளர்கள். பத்திரிகையாளர் தான் அது 200 rupees ஊப்பி சொல்லுவாங்க. நடிகருக்கு ரசிகர்கள் மட்டும்தான் இருக்காங்கன்னா எம்ஜிஆர் நடிகரா இல்லையா? ஜெயலலிதா நடிகா இல்லையா? ஏன் கருணாநிதி நடிகரா இல்லையா? இப்ப இருக்க ஸ்டாலின் நடிகரா இல்லையா? அவர் மகன் உதயநிதி நடிகரா இல்லையா? ஏன் அவருடைய மூலவர் அண்ணாதுரை நடிகரா இல்லையா? அவங்களுக்கெல்லாம் ரசிகர் மட்டும் தான் இருந்தாங்களா? அது என்ன ரெட்டை பார்வை? இன்னும் 10 to 12% தான் விஜய் சைடு வந்து ஓட் போகும். அவ்வளவுதான். டெபாசிட் வாங்குறதே கஷ்டம். டிவி அப்படி யாருமா சொல்ல? அந்த அறிவாளி கொஞ்சம் பார்க்கணுமா? என்ன அவருக்கு ஒரு செலவு வைக்கலான்னு? ஏன்னா இவ்வளவு பெரிய சாக்ரட்டிஸோட ரொம்ப ஆழமா சொல்றாருல, அவர் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுதாங்க. ஏன்னா அவங்களாம் ஏதோ கனவுலகத்தில் இருக்காங்க. கிராம பக்கம் போய் பார்க்க சொல்லுங்க. வேற எதுவும் வேணாம், பார்க்க வேணாம். ஒரு மனிதன் போனாக்க லட்சக்கணக்கில் அறிவிக்காமலே கூட்டம் கொடுத்துல அந்த மக்களை நீங்கள் அவமானப்படுத்துங்க. என்டிஏ கூட்டணியில டிடிவி தினகரன் அவர்கள் திரும்ப இணைஞ்சதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னால உங்ககிட்ட தானே சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்குவேன்னு சொல்றதை விட தூக்கல தொங்கலான்னு சொன்னாரா? பங்காளி சண்டையில இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏமா தூக்கல தொங்குவேன்னு சொல்றதே ஒண்ணும் இல்லைன்னா வேற எதை தான் கணக்கில் எடுத்துக்கிறது? உங்களோட ஒரு பேட்டியில நான் பார்த்தேன், நீங்க அமைச்சராக போறேன்னு சொல்றீங்க. தெளிவா சொல்றமா, எந்த கூட்டணியாக இருந்தாலும் அமைச்சராயிருவேன். ஏன்னா நாங்க ஆதரிக்கிற கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்க போகுது. அதுல எங்களுக்கு மந்திரி சபை வரும்ல. எங்களோட யாரு கூட்டணி செய்யறாங்களோ அவங்களுக்கு ஆட்சி, எங்களோட யாரு கூட்டணி சேரலையோ அவங்க எதிர்கட்சி. அவ்வளவுதான் சிம்பிள். கூட அப்ப வந்து கூட்டணி சேர்றவங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு தர்றவங்க தானே. ஆமா, தம்பு தரலன்னா அவங்க ஜெயிக்க முடியாத. விஜய் வந்துட்டு ஒரு நார்சிஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்றாரு. அதாவது 41 பேரோட குடும்பங்களை வந்து நேர்ல போய் பார்க்காம இங்க கூப்பிட்டுட்டு வந்து பார்த்தாரு. அவங்களுக்கு தானமா தெரியும். அதாவது வலி வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். அவங்களே ஒரு காரணம் இல்லைன்னா அவர் போய் பார்க்குறாங்க. நீங்களும் நியாயம். தோட்டக்காரன் சும்மா இருந்தாலும் மறுபடிக்கு சும்மா இருக்காத மாதிரி வெளியில இருந்து விமர்சனம் பண்ணதான் 1000 பண்ணிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு அந்த மரணத்துக்கு இவர் காரணம் இல்லை, வேற சில பேருடைய சதின்னு. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க காங்கிரஸ் மூத்த தலைவர் திருச்சி வேலுசாமி அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். டிஎம்டிகேவை பொறுத்த வரைக்கும் விஜய் பிரபாகர் அவர்கள் வந்து ஒரு முறை பேசும்போது சொன்னாங்க, விஜய் அவர்களுக்கு அட்வைஸ், காங்கிரஸ் கிட்ட கொஞ்சம் பார்த்து இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. அது படி பார்க்கும்போது இப்போ டிஎம்டிகேவும் யார் கூட போவாங்கங்கிற அந்த ஒரு ஸ்பெக்குலேஷன் இருக்கும்போது காங்கிரஸ் வந்து வேண்டாம், காங்கிரஸ் இல்லைன்னா நாங்கள் வந்துருவோங்கிற மாதிரி டிஎம்டிகே டிமாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு தகவலும். அதாவது அந்த விஜய் பிரபாகர் எங்களை ஒன்றும் சொல்ல, அவங்க அப்பாவை கேவலப்படுத்துறாரு, அவங்க தாத்தாவை கேவலப்படுத்துறாரு. அப்படின்னு அவங்க தாத்தா 100% காங்கிரஸ்காரன். உங்களுக்கு தெரியுமா? அவங்க அப்பா அடிப்படையில் காங்கிரஸ்காரரு. அவர் சின்ன பையனா இருக்கிற போதே அவங்க வீட்டில் காமராஜர் வீட்டுக்கு போறது மடியில் அவர் உட்கார்ந்து இந்த படம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த காங்கிரஸ்காரங்களை ஜாக்கிரதைன்னா அவங்க அப்பாவை மடியில் உட்கார வச்சு கொஞ்சம் காங்கிரஸ்காரரை ஜாக்கிரதைன்னு ஒருத்தர் சொன்னா அவரை எந்த லிஸ்ட்ல வைப்பீங்க? என்னம்மா ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. இல்ல, அவர் சொன்னது படி அப்ப ஏதோ இருக்கு, காங்கிரஸ்க்கும் டிஎம்டிகேக்கும் ஒரு டிஸ்பியூட் இருக்கிற மாதிரி தான். ஏமா இப்போ நான் அதான் அவங்க அப்பாவை கேவலப்படுத்துறாருன்னு அர்த்தம். அவர் வந்து அவங்க அப்பா காங்கிரஸ்க்கு ஆதரவாக இருந்தார், அவங்க தாத்தா 100% காங்கிரஸ்காரராகவே இருந்தார். பல முறையே மதுரையில் அவங்க வீட்டுக்கு காமராஜர் முதலமைச்சராக இருக்கிற போதே போயிருக்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு எனக்கும் தெரியும்போது அவருக்கு தெரியாதா? தெரிந்திருந்தும் இப்படி சொல்றாருன்னா அவர்கிட்ட தான் கேட்கணுமா? ஏன்னா அவர் ரொம்ப விவரமானவர், நம்மள மாதிரி விவரம் இல்லாத ஆள் இல்லை. காங்கிரஸ் வந்து யார் கூட எல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க? டிவிக்கு பிஜேபியை தவிர யார்கிட்ட வேணாலும் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இது எப்படி நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும்? இல்லைன்னு சொன்னா பொய் சொல்றோம்னு அர்த்தம். பிஜேபி கூட மட்டும் இருக்க வாய்ப்பே இல்லை. மற்ற கட்சிகளோட எப்போ வரும் எப்படி வரும் என்பதை கடைசி நிமிஷம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த காலத்துல வெறும் கொள்கை ரீதியாக மட்டுமே கூட்டணிகள் அமைவது இல்லை என்பதுதான் நிதர்சனம், யதார்த்தம். கடைசி நிமிஷம் வரல கூட இந்த கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடக்கும்.
கடைசியில் தான் முடியும். இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து காமராஜருடைய ஆட்சியை, ஊழலற்ற ஆட்சியை தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நான் முன்னால சொன்னதை என்டாஸ் பண்றோமா? அடிப்படையில் காங்கிரஸ் உணர்வு அவருக்கு இருக்கிறது என்பதற்கு இந்த விமர்சனமே ஒரு முக்கிய காரணம். அவருமே விரும்புறாரு காங்கிரஸ், ஆனா போக மாட்டேங்கிறீங்களே. நாங்க போறவா இல்லையாங்கிற பொறுத்திருந்து பாருமா. உன்னுடைய ஆதங்கம் எனக்கு புரியுதுமா. சீக்கிரம் போங்கன்றீங்க. சரி, அதுக்கு ஆலோசிக்கிறோம். அதுதான் அதாவது விஜய் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக காமராஜரையும் இல்ல அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த கொள்கை தலைவர்கள் 5 பேர் வச்சிருக்காங்க இல்லையா, ஸோ அதையெல்லாம் கொண்டு, ஆனாலும் சொல்லப்படுது விஜய் அவர்களுக்கு பெருசா அனுபவம் இல்லை, அவர் வந்து என்னதான் சொன்னாலும் ஊழலை ஒழிப்பேன்னு சொன்னா கூட அவருக்குன்னு வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அவருடைய ரசிகர்கள் மட்டும்தான் ஓட் பண்ணுவாங்க அப்படிங்கிற பேச்சும் இருக்கு. யார் சொல்றா அப்படி? சொல்றாங்க பத்திரிகையாளர்கள். தான் அது 200 rupees ஊபி சொல்லுவாங்க. நடிகருக்கு ரசிகர்கள் மட்டும்தான் இருக்காங்கன்னா எம்ஜிஆர் நடிகரா இல்லையா? ஆமா. ஜெயலலிதா நடிகா இல்லையா? ஏன் கருணாநிதி நடிகரா இல்லையா? இப்ப இருக்க ஸ்டாலின் நடிகரா இல்லையா? அவர் மகன் உதயநிதி நடிகரா இல்லையா? ஏன் அவருடைய மூலவர் அண்ணாதுரை நடிகரா இல்லையா? அவங்களுக்கெல்லாம் ரசிகர் மட்டும் தான் இருந்தாங்களா? அது என்ன ரெட்டை பார்வை? இன்னும் 10 to 12% தான் விஜய் சைடு வந்து ஓட் போகும். அவ்வளவுதான். டெபாசிட் வாங்குறதே கஷ்டம். டிவி அப்படி யாருமா சொல்றா? அந்த அறிவாளி கொஞ்சம் பார்க்கணுமா சொல்றாங்க. ஏன்னா அவருக்கு ஒரு செலவு வைக்கலான்னு. ஏன்னா இவ்வளவு பெரிய சாக்ரட்டிஸோட ரொம்ப ஆழமா சொல்றாருல, அவர் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது தானே. ஏன்னா அவங்களாம் ஏதோ கனவுலகத்தில் இருக்காங்க. கிராம பக்கம் போய் பார்க்க சொல்லுங்க. வேற எதுவும் வேணாம், பார்க்க வேணாம். ஒரு மனிதன் போனாக்க லட்சக்கணக்கில் அறிவிக்காமலே கூட்டம் கொடுதில்ல, அந்த மக்களை நீங்கள் அவமானப்படுத்துறீங்க. ஓட் கன்வர்ஷனா ஆகாதுன்னு சொல்றாங்க. ஏமா மனுஷங்க தானே போறாங்க, மனுஷங்களுக்கு தானே ஓட்டு. இல்ல அவரை பார்க்க நாய் நிறையா போயிட்டு இருக்கு, மனுஷங்க தானே போறாங்க. பார்க்கணும்னு போறவங்க விஜயை பார்த்துட்டு வந்துருவாங்க. சரி மற்றவங்களை ஏன் பார்க்க போகல? அவரை பார்க்க போறாங்க, ரைட்டு. மற்றவங்களெல்லாம் ஏன் பார்க்க போகல? ஏன் போகலன்னா அவங்க பிரபலமான நடிகர்களாக இல்லை. அப்ப இவர் பிரபலமா இருக்கிறாரு, அதான வார்த்தை. பிரபலமாக இருக்கிற போது அவருக்கு பின்னால போறவங்க அவங்க ஓட்டு போட மாட்டாங்கன்னா ரொம்ப தப்பான விமர்சனமா. இன்னொன்னு காங்கிரஸ், அதாவது கோ தளபதி அவர்களுடைய அந்த கொந்தளிப்பு அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ஏற்கனவே திருச்சி சிவா அவர்கள் பேசும்போதே காங்கிரஸ் கட்சியை வந்து இந்த மாதிரி பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மேலெழுந்தது. அப்போ இவர் பேசும்போதும் காங்கிரஸ் கட்சியை அவமானப்படுத்துகிறார்கள் ஜோதிமணி அவர்கள் வந்து குரல் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உள்ள கூட்டணி, அதாவது பார்க்குற மக்களுக்கு இது எப்படி இருக்கும்? பார்க்குற மக்களுக்கு தெளிவா உன்ன மாதிரியே மக்களும் நினைக்க ஆரம்பிச்சிருவாமா. திமுக இவங்க காங்கிரஸ் ஆதரிக்க கூடாது, இவங்க தப்பு தப்பா பேசுறாங்க அப்படின்னு முன்னால படிச்ச பிள்ளைங்க உங்களுக்கு தெரியுது, இப்ப பாமரனுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னு டெல்லிக்கு சீக்கிரம் தெரிஞ்சிடும். ஆனால் நல்ல முடிவு வரும். என்டிஏ கூட்டணியில டிடிவி தினகரன் அவர்கள் திரும்ப இணைஞ்சதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னால உங்ககிட்ட தானே சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்குவேன்னு சொல்றதை விட தூக்கல தொங்கலான்னு சொன்னாரா? பங்காளி சண்டையில இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏமா தூக்கல தொங்குவேன்னு சொல்றதே ஒண்ணும் இல்லைன்னா வேற எதை தான் கணக்கில் எடுத்துக்கிறது? எனக்கு புரியலையே. நேத்து சொன்னதுமா அது அதை ஞாபகப்படுத்தின, அவ்வளவுதான். எனக்கு ஒன்றும் தெரியாது. அதாவது அரசியல்வாதிகள் சொல்றத நம்பவே முடியாது அப்படின்னா அப்ப நம்ப கூடாதுல்ல, அதே நம்புறீங்க. அப்புறம் அதைத்தான் நானும் சொல்றேம்மா. நீ நம்பவே முடியாது, நம்பவே கூடாதுன்னு சொல்லிட்டோமா? அப்ப அதனால நம்பவே முடியாதுன்னா விஜய் அவர்களுமே வந்து ஊழலை ஒழிப்பேன்னு சொல்றாருல, அதையும் எப்படி நம்ப முடியும்னு கேக்குறாங்க. அப்படியா? இதை விட அவருக்கு அனுபவம் கம்மி, அதனால இன்னும் தேர்ச்சி அடைஞ்சிருக்க மாட்டார். இவங்க அனுபவம் அதிகம், அதனால உறுதியா ஊழல் பண்ணுவாங்க. அவர் இப்பதான் புதுசா வந்திருக்கிறாரு, குறைஞ்சபட்சம் அந்த டெக்னிக் கத்துக்கிறவர்களா ஊழல் பண்ண மாட்டார்ல. இவ்வளோ மறைமுகமா நிறைய விஷயங்கள் நீங்க வந்து சொல்றீங்க. கூட்டணி அமையுமா அமையாதா, வெயிட் அண்ட் சி சொல்றீங்க. ஆனாலும் உங்களோட ஒரு பேட்டியில நான் பார்த்தேன், நீங்க அமைச்சராக போறேன்னு சொல்றீங்க. தெளிவா சொல்றேமா, எந்த கூட்டணியாக இருந்தாலும் அமைச்சராயிருவேன். ஏன்னா நாங்க ஆதரிக்கிற கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்க போகுது. அதுல எங்களுக்கு மந்திரி சபை வரும்ல. எங்களோட யாரு கூட்டணி செய்யறாங்களோ அவங்களுக்கு ஆட்சி, எங்களோட யாரு கூட்டணி சேரலையோ அவங்க எதிர்கட்சி. அவ்வளவுதான், சிம்பிள். கூட அப்ப வந்து கூட்டணி சேர்றவங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு தர்றவங்க தானே. ஆமா, தரலன்னா அவங்க ஜெயிக்க முடியாத. எங்களுக்கு யார் பங்கு தர்றாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. அவங்க முதலமைச்சரா வரலாம், துணை முதல்வரா 4 மந்திரியா நாங்க வருவோம். அப்ப திமுக கூட்டணி உடையுதுன்னு நாங்க எடுத்துக்கிறோம். இருந்தா தானமா உடையணும். ஏற்கனவே ஆட்சியில் இருக்கமா, நாங்க இருந்தா தானே உடையணும். நம்மவா தமிழ்ல வார்த்தை நல்ல வார்த்தையெல்லாம் இருக்கு, தப்பான வார்த்தை போறீங்க. சரி, அப்ப நீங்க வந்து என்டிஏ கூடவும் ஜாயின் பண்ண முடியாது, ஏன்னா பிஜேபி அந்த அலையன்ஸ். அதான் முதல்லயே சொல்லிட்டேன். டிவிகே கூட தானே ஜாயின் பண்ணுவீங்க. எங்க என்டிஏல இப்ப இருக்க பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி தான் இருக்கணும் உங்களால சொல்ல முடியுமா? எது வேணாலும் நடக்குன்னு சொல்றேம்மா.
நான் உண்மையை சொன்னா ஒத்துக்க மாட்டீங்க, பொய் சொன்னா அதெல்லாம் இங்க நம்புறீங்க. என் நேரம் அது டிஸ்பியூட் வந்து எப்படி பிஜேபி இவ்வளோ பெரிய வலுவா ஆயிட்டாங்க, என்டிஏ அலையன்ஸ் எப்படி அது உடைஞ்சு பிஜேபி வெளியில போய் எதுவும் நடக்குமா? எதுவும் நடக்குமா? தமிழ்நாட்டில் இப்போ நான் இன்னும் கேட்குறேன், பிஜேபின்னு சொல்றீங்க, காங்கிரஸ் ஒன்றை தவிர எந்த கட்சி வேணாலும் பிஜேபி கூட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒத்துக்கிறீங்களா? ஆமா, இருக்குல்ல. அப்படி இருக்கிற போது பிஜேபி கூட சேராத ஒரே பார்ட்டி காங்கிரஸ் தான். மற்றவங்களாம் சேருவாங்களா சேர மாட்டாங்களா இன்றைக்கே எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல்ல. அது எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். அதுதான் இப்ப பிஜேபி அந்த கூட்டணியில தான் இருக்காங்க, அங்கேயும் போக மாட்டீங்க. நீங்க கூட்டணியில இல்லைன்னு சொல்றீங்க. நான் நல்ல தமிழ்ல சொன்னமா, அது எப்படி வேணாலும் மாறுமா? ஏமா இந்த தமிழ்நாட்டு தானமா நாமினேஷன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு புது கூட்டணியே உருவாச்சு. இன்னும் அறிவிப்பே வரலையே, நிறைய நாள் இருக்குமா, எதுவும் நடக்கும். என்ன நடக்குதுங்கிறத நாங்களும் பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த பிளாக்ல வந்து டிக்கெட் விற்கிறது, அப்புறம் வந்து நிறைய அந்த அதிமுக வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து விஜய் அவர்கள் மேலே, பண்ணையார் அப்படின்னலாம் வச்சுருக்கிறாங்க. இந்த பண்ணையார் அப்படிங்கிறது வந்து முன்னாடி காங்கிரஸ் கட்சியை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட ஒரு வேர்டு. அப்படி பார்க்கும்போது விஜய் அவர்கள் குறித்த அதிமுக ஐடி விங்கோட விமர்சனம் பற்றி உங்களோட கருத்து? ஏமா தமிழ்நாட்டில் லட்சம் கோடிக்கு மேலே வச்சுருக்கோம்லாம் பண்ணையார் கிடையாது, காங்கிரஸ்காரன் தான் பண்ணையாரா? நாங்களாம் நல்ல சட்டை கூட போடாமல் இருக்கிறோம். ஏமா இப்படி பேசுறீங்க? இது கொஞ்சமாவது நியாயம் இருக்கா? பண்ணையார் கட்சின்னு அதைத்தான் சொல்றேன். இன்றைக்கு பல கட்சிகள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஆசியாவிலே பெரிய பணக்காரர்கள் காங்கிரஸ் இருக்காங்க, மற்ற கட்சியில தான் இருக்காங்க. அவங்கள பண்ணையார் கட்சின்னு சொல்லணும். ஓ, பண்ணையார்னா ஏழைங்கன்னு சொல்றீங்களா உங்க அர்த்தத்துல? எனக்கு புரியல, தெரியல, சொன்னவங்கள தான் சொன்னோம். அதை நீங்க புரிஞ்சுக்கிறது எப்படின்னு கேட்குறேன். அதனால அது தப்பு. இன்னொன்று கேட்டீங்க, என்ன சொன்னீங்க? பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்களா? பிளாக்ல டிக்கெட் விஜய் ஒன்று வித்த மாதிரி எனக்கு தெரியலையே. அவரா விற்கிறாரு? தெரியல, அப்படிதான் சொல்லி. இல்ல அவரா விற்கிறாரு? அவர் விற்கல, வேற யாரு? அவர் விற்கிறாருன்னு சொல்றாங்க. அதைத்தான் நானும் கேட்கிறேன். அவர் விற்கிறாருனாக்க எப்போ வித்தாரு, எங்கே வித்தாரு எனக்கு தெரியல. அவர் நடிகர் மட்டும்தான், எங்கேயும் படம் ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியலையே. விஜய் வந்துட்டு ஒரு நார்சிஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்றாரு. அதாவது 41 பேரோட குடும்பங்களை வந்து நேர்ல போய் பார்க்காம இங்க கூப்பிட்டுட்டு வந்து பார்த்தாரு அப்படின்ட்டு. அவங்களுக்கு தானமா தெரியும். அதாவது வலி வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். அவங்களே ஒரு காரணம் இல்லைன்னா அவர் போய் பார்க்குறாங்க. நீங்களும் நியாயம், தோட்டக்காரன் சும்மா இருந்தாலும் மறுபொறிக்கு சும்மா இருக்காத மாதிரி வெளியில இருந்து விமர்சனம் பண்ணதான் 1000 பண்ணிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு, அந்த மரணத்துக்கு இவர் காரணம் இல்லை, வேற சில பேருடைய சதின்னு. சம்பந்தப்பட்ட 41 குடும்பமே அவரை போய் பார்க்குது. அவங்க ஏன் பார்க்குறாங்கன்னு நீங்களும் நானும் பேசி என்ன பிரயோஜனம்? நீங்க போய் பார்த்தீங்களா? இல்ல உங்களை யாரு இந்த கேள்வி கேட்குறாங்களோ அவங்க போய் 41 குடும்பத்தை அவங்க போய் பார்த்தாங்களா? இல்ல. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனவங்கள போய் பார்த்து ஆறுதல் சொல்றாங்க, 10 லட்ச ரூபா உடனே கொடுக்குறாங்க. இவர்களை யார் பார்த்தாங்க? அந்த மரணம் எப்படி நடந்தது என்பதெல்லாம் வேலை பார்க்குறோம்ல. வெளியிலிருந்து நாம் செய்கிற அவ்வளவு விமர்சனத்தை விட சம்பந்தப்பட்ட அவர்களுக்கு உண்மை தெரியும். அந்த உண்மை தெரிந்ததால் விஜய்க்கு சம்பந்தம் இல்லை, சதிகாரர்கள் வேறு பேர் என்பதால் விஜயை அவங்க தப்பா நினைக்கல. அவங்களே தப்பா நினைக்காம அவருடைய தோழமையோடு அவரை போய் பார்க்குறாங்கன்னா வெளியிலிருந்து விமர்சனம் பண்றதுக்கு நமக்கு எந்த அருகதையும் இல்லை. திமுக தீய சக்தின்னு சொன்னவர் அதிமுகவை ஊழல் சக்தின்னு சொல்லியிருக்கிறாரு. அதான் சொல்லிட்டாரம்மா, அப்புறம் என்ன? நீ உங்க கருத்து? ஏன் கருத்து என்னமா இருக்கு? அவர் சொன்னாலும் அவர்கிட்ட தான் கருத்து கேட்கணும். ஊழலுக்காக எல்லாம், அதாவதுமா பொது வாழ்க்கையில ஊழல் என்பது 100% ஒழிஞ்சதா வரலாறு இல்லை. 1-2 ஊழல் நடக்கிறது வேற. அந்த ஊழல் நடக்கிற போது அதை சரி செய்வதற்கு தலைமை முயற்சிக்கணும். அது முயற்சிக்கலைங்கிற போது தான் அந்த பிரச்சனைகள் வரும். அந்த வகையில் அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. ஊழல் என்பதை தலைமை நம்பர் 1 இருக்காங்களே அவங்க சரியா இருந்தா ஊழல் நடக்காது. அப்படியே நடந்தாலும் எங்கேயோ அங்க ஒன்று இங்கே ஒன்று நடக்கும். தலைமையே முன்னால் இருந்து ஊழல் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா யாரையும் கட்டுப்படுத்தவே முடியாது. அதான் நடக்கும். அதை நோக்கி போயிட்டு இருப்பதை ஒரு தடுக்கின்ற வகையில், அதை சரி செய்கின்ற வகையில் அந்த மாதிரி ஆட்களை ஒதுக்கிட்டு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் அதற்கான விளக்கம் நான் நினைக்கிறேன். டிவிகேவை தூய சக்தின்னு அவர் சொல்றாரு. ஊழல் அற்ற ஆட்சியை, காமராஜர் கொடுத்த ஆட்சியை வந்து தருவேன் அப்படிங்கும்போது அப்போ வந்து விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றா அப்போ காமராஜர் ஆட்சி வந்துருமா? காமராஜர் ஆட்சி என்று சொல்வது ஒரு நேர்மையான தூய்மையான ஆட்சி என்று தான் அது பொருள். நான் முன்னாலே சொன்னதை போல காந்தியடிகள் சொன்ன உமர் கலீஃபாவின் ஆட்சியில் கூட தவறு இருக்கலாம். நாம் அதை எப்படி பார்க்கணும்னா
ஆட்சியில் இருக்கிறவர்கள் ஊழலுக்கு துணை போகக்கூடாதுங்கிறது தான். அதைத்தான் அவர் சொல்றார். நிச்சயமாக நான் தவறு செய்ய மாட்டேன், தவறு செய்வர்களை நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அதைத்தான் காமராஜர் ஆட்சின்னு சொல்றாரு. இதான் நான் புரிந்து கொண்டது. வேற ஏதாவது பொருள் இருந்தால் சொல்லுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். நாங்களும் புரிஞ்சுக்கிறோம். நீங்க வந்து டிவிகே கூட தான் போற மாதிரி உங்களோட டோன் இருக்கு. இல்லம்மா, நீ சொல்றதை பார்த்தா போகணும்னு எங்ககிட்ட சொல்ற மாதிரி தெரியுது. போகணும்னு நான் சொல்லல, போக நீங்க ரொம்ப விருப்பப்படுறீங்கிற மாதிரி எங்களுக்கு புரியுது. உங்க விருப்பமே எனக்கு புரிஞ்சு போச்சுமா, அதான் சொன்னேன், வேற ஒன்று. விஜய் வந்துட்டு சிங்கிள் மெஜாரிட்டியில், அதாவது தோழமை சக்திகள் வந்து நட்பு சக்திகள் வந்து கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதாவது தனித்தே கூட நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு. அப்போ அது பாசிபிளா, ப்ராக்டிக்கலா? எதுவும் பாசிபிள்மா. அரசியலில் இதுதான் பாசிபிள், இது இம்பாசிபிள் என்பது எதுவும் இல்லை. அவர் சொல்வதை இன்னும் நீங்கள் பெருந்தன்மையாக பார்க்கணும். அவருடைய நம்பிக்கை யாரோடும் கூட்டு சேராமல் கூட நான் ஆட்சியை பிடிப்பேன், அந்த நம்பிக்கை இருக்கிறது. அவருடைய தன்னம்பிக்கை காட்டுது. அதே நேரம் எங்களோடு தோழமை சேர்ந்தால் அவர்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம் என்பது அவருடைய பெருந்தன்மையை, தோழமையை காட்டுகிறது. அதிக சீட்டுகளே அவர் தனி மெஜாரிட்டியா வந்தாலும் கூட்டணி அரசில் அவங்களுக்கு இடம் கொடுப்போம் என்று சொல்வதை நீங்க நல்லதா எடுத்துக்கணும். விஜய் கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம், ஆனா பிராக்டிக்கலா வந்து தனித்து நின்று ஆட்சியை பிடிப்பது இந்த கள சூழல்ல அது பாசிபிள்? அதெல்லாம் எல்லாம் பாசிபிளியா இம்பாசிபிள் என்பது அரசியலில் இல்லைன்னு சொல்லிட்டேன். எதுவும் நடக்கலாம், எப்படியும் நடக்கலாம், எப்போதும் நடக்கலாம். பொறுத்திருந்து பாருங்கள். மெஜாரிட்டியாக அவர் விஜய் அதிக 150 இடத்துல அவர் ஜெயிச்சு வந்தா கூட கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சர்கள் இடம் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த நல்ல மனம் வாழ்க. அந்த வகையில நீங்களும் அமைச்சராக போறீங்க, அப்படிதானே? நான் அமைச்சராக உறுதிமா. யாரு ஜெயிக்க போறாங்கிறதா இப்ப பார்க்கணும். எங்களோட கூட்டணி எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா அவங்களுக்கு ஆட்சி உண்டு, அமைச்சர் பதவி கொடுக்கலன்னா அவங்க எதிர்கட்சி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.